ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஹெச், அதாவது போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜோடைய ப்ரிவென்ஷன் அண்ட் டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதுதான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் அக்டோபர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அப்டேட்டட் கைட்லைன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிபிஹெச் உடைய ப்ரிவென்ஷன் அண்ட் டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த ரீசெண்ட் அப்டேட் வந்து தெரியாமல் இருக்குது. நாசெட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஓஜிலிருந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ரீசெண்ட் அப்டேட்டான பிபிஹெச் உடைய மேனேஜ்மெண்ட் வந்து வரத்துக்கு ஹை சான்சஸ் இருக்கு. நாசெட் எக்ஸாம்ல நம்மள நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த WHO வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க இந்த பிபிஹெச் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து அவங்க மெயின் ஃபோக்கஸ் பண்றது வந்து ஆன்டிநேட்டல், செகண்ட் வந்து இன்ட்ராபார்ட்டம், தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பார்ட்டம். ஸோ இந்த 3ஆ டிவைட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியிலுமே வந்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அண்ட் கைட்லைன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்டிநேட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அனிமியா வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டராக வந்து இருக்கு பிபிஹெச்சை காஸ் பண்ணுறதுல. ஸோ இந்த அனிமியாவை வந்து ஃபர்ஸ்ட் இயர்லி டயக்னோஸ் பண்ணி அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்றதை வந்து அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ இந்த அனிமியா வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அனிமியாவை டயக்னோஸ் பண்ண கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளட் கவுண்ட் டெஸ்ட், அதாவது நம்ம சிபிசி பண்ணுவோம்ல, அதுதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டாக வந்து அனிமியாவை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் பாயிண்ட் ஆஃப் கேர், அதாவது லோ ரிசோர்ஸ் செட்டிங், நம்ம ஏஎன்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமிசிட் போயிட்டு அங்கே செக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே செக் பண்ணும்போது வந்து அவங்க வந்து பிளட் சாம்பிள் எடுத்து சாம்பிள் அனலைஸ் பண்ணி ரிசல்ட் வர லேட் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த அனிமியா வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுல மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஹீமோகுளோபினோமீட்டரை வந்து யூஸ் பண்ணி ஆன்சைட்லேயே வந்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம் அனிமியாவை. ஸோ அதை வந்து சின்ன ஒரு ப்ரிக் பண்ணி நம்ம எப்படி நம்ம சிபிஜி செக் பண்ணுறோம்ல நம்ம டயபெட்டிஸ்க்கு, அது மாதிரி தான் வந்து இந்த ஹீமோகுளோபினோமீட்டர்ன்ற ஒரு டிவைஸ். இதுவும் ஒரு டிஜிட்டல் டிவைஸ் தான். ஸோ இதில் நம்ம பிளட்டு ஒரு ட்ராப்பை போட்டாலுமே வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இதை வச்சு அனிமியாவை டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஸ்கேல் இருந்துச்சு, கலர் கிரேடிங் ஸ்கேல். அந்த கலர் கிரேடிங் ஸ்கேலை வச்சுதான் வந்து அனிமியா வந்து லோ ரிசோர்ஸ் செட்டிங் இந்த ஓம் விசிட்ல வந்து டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கலர் கோடிங் ஸ்கேலை வந்து அவங்க வந்து ஃபுல்லா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க WHO. இந்த ரீசெண்ட் கைட்லைன்ஸ்ல they stopped for the color coding scale and updated for the hemoglobinometer for standard diagnosis in low resource setting and point of careல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்து இது வர ஹை சான்சஸ் இருக்கு இந்த ஹீமோகுளோபினோமீட்டரை பத்தி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்ல இருந்து எல்லா ஆல் பிரெக்னென்ட் உமனும் வந்து பாத்தீங்கன்னா அயன் அண்ட் போலிக் ஆசிட் டேப்லெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கம்பல்சரியா. இப்போ அயன் வந்து டோஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 to 60 மில்லிகிராம் அண்ட் போலிக் ஆசிடோடைய டோஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.4 மில்லிகிராம். ஒரு சில டைம் வந்து எக்ஸாம்ல வந்து அவங்க ஆப்ஷன்ல வந்து நமக்கு வந்து மில்லிகிராம்ல இருக்கும், மைக்ரோகிராம்ல இருக்கும். ஸோ இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயன் வந்து பாத்தீங்கன்னா 60 மில்லிகிராமும், போலிக் ஆசிடும் வந்து பாத்தீங்கன்னா 0.4 மில்லிகிராமும் வந்து செகண்ட் ட்ரைமஸ்ல இருந்து கம்பல்சரியா ஆல் பிரெக்னென்ட் உமன் வந்து எடுக்கணும். இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த அயன் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹையா இருக்கும், டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ்ல வந்து அவங்க 2 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியண்டா வீக்லி ஒன்ஸ் வந்து அயன் அண்ட் போலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய டோஸ் வந்து கூட டெய்லி எடுக்கிற டோஸை விட வீக்லி ஒன்ஸ் எடுக்கிற டோஸ் வந்து அதிகமா இருக்கு. அந்த அயனோடைய டோஸ் வந்து பாத்தீங்கன்னா 120 மில்லிகிராமும், போலிக் ஆசிடோடைய டோஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.8 மில்லிகிராமும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் எடுக்கிற கூடிய அயன் அண்ட் போலிக் ஆசிடோடைய டோஸ் வந்து அதுதான். இன்கேஸ் நீங்க அதாவது வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறப்பையும் வந்து உங்களால வந்து இந்த அயன் அண்ட் போலிக் ஆசிட் டேப்லெட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து டாலரேட் பண்ண முடியல. இந்த பேசிக்காவே வந்து இந்த அயன் டேப்லெட் எடுக்கிறப்ப வந்து நமக்கு வந்து இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் இரிட்டபிலிட்டி வந்து இருக்கும். அதனால நாசியா அண்ட் வாமிட்டிங் பிளஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹையாவே இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன், அயன் இன்ஃபியூஷன் வந்து எடுக்கலான்றத வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ராவீனஸ் நம்ம அயன் இன்ஃபியூஷன் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா
அண்டர் அப்சர்வேஷன்ல வந்து தான் எடுக்கணும். ஏன்னா இந்த அயன் நம்ம எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபியூஷன்ல நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அப்சர்வேஷன்ல தான் ஐவில எடுக்கணும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கிளியரா தெரிஞ்சுக்குங்க. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி, அதாவது இன்ட்ராபாட்டம் ஆன்டிநேட்டல்ல வந்து இந்த மெயினா வந்து அனிமியாவை ஃபோக்கஸ் பண்ணி அனிமியாவை டயக்னோஸ் பண்றது, பிளஸ் வந்து அனிமியா, அதாவது அயன் டேப்லெட்ஸ் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுக்கிறது வந்து பத்தி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. செகண்ட் கேட்டகரியான இன்ட்ராபாட்டம்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம டூரிங் லேபர் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரினியல் மசாஜ் பிளஸ் வார்ம் கம்ப்ரெஷன் அண்ட் பெரினியல் சப்போர்ட் பை யூசிங் ஒன் ஹேண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம். இது பேஸ்ட் ஆன் த பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த பெரினியல் மசாஜ் அண்ட் வார்ம் கம்ப்ரெஷன் அண்ட் பெரினியல் சப்போர்ட் ஒரு சிலருக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து பேஸ்ட் ஆன் த பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராபாட்டம் வந்து இது ஒன்று தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்ட்டம். இந்த போஸ்ட் பார்ட்டம் வந்து நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஆஃப்டர் த டெலிவரி வந்து பிளட் லாஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த பிளட் லாஸை வந்து அவங்க நம்ம அப்சர்வ் பண்ணாதான் நம்ம வந்து இவங்களுக்கு போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ் இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து இந்த WHO வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக எப்படி நம்ம இந்த அவங்களுக்கு பிளட் லாஸ் இருக்கு, அதாவது போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜுக்கு அவங்க வராங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பண்டல் அப்படின்றத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, மோட்டிவ் பண்டல் அப்ரோச்சை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டிவ் பண்டல் அப்ரோச்சை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் வந்து நம்ம இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் பிளட் லாஸ். இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் பிளட் லாஸ் வந்து எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி டைம்ல வெஜினலா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் எவ்வளவு ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பஞ்சில் எவ்வளவு பிளட் இருக்கு. இப்போ ஒரு ஸ்பஞ்சில் வந்து மினிமம் 30 to 50 ml, பிக் ஸ்பஞ்சுனா 30 to 50 ml ஆஃப் பிளட் லாஸ்ன்றதை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுல எந்த அளவுக்கு பிளட் இருக்குன்றதை வந்து கால்குலேட் பண்ணி தான் பிளட் லாஸை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. பிளஸ் யூஸ் செக்ஷன்ல யூஸ் பண்ணிருக்கிறத வச்சுதான் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்டேட்டடா வந்து கலிபரேட்டட் ட்ரேப்னு ஒன்று வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெஜினல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியன் டெலிவரியா இருந்தாலும் சரி, வி ஷேப் பாலித்தீன் பேக்கை வந்து நம்ம பேஷண்டோடைய பட்டக்ஸ்ல வந்து வைக்கணும். ஸோ நீங்க நான் இமேஜ்ல அது காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் நார்செட் 9லயுமே கூட வந்து இந்த வி ட்ரேப் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதுக்காக தான் சொல்றேன், இந்த ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு நார்செட் எக்ஸாம்ல வந்து வரும். ஓஜில வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. அந்த கலிபரேட்டட் ட்ரேப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அதனுடைய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ஜெக்டிவா வந்து இதை மெஷர் பண்ணலாம் எவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்குன்றத வந்து. அதாவது இந்த வி ஷேப் பாலித்தீன் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல் இருக்கும், எவ்வளவு லிட்டர்ஸ் 500 ml 100 ml சாரி 500 ml 1000 ml 1500 ml அந்த மாதிரி அந்த ஸ்கேலிங் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அப்ஜெக்டிவா மெஷர் பண்ணலாம் இவ்வளவு பிளட் லாஸ் இருக்குன்றது. ஸோ அதாவது இந்த சர்ஜரிக்கு முன்னாடியே வந்து அந்த வி ட்ரேப் பாலித்தீன் பேக்கை வந்து நம்ம பேஷண்டோடைய வட்டெக்ஸ்ல வந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியுமே. ஸோ அது கிளியரா தெரிஞ்சுக்குங்க. ஸோ மோட்டிவ் பண்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம், இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் பிளட் லாஸ் பை யூசிங் கலிபரேட்டட் ட்ரேப். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பிளட் லாஸ் எவ்வளவு இருக்குன்றது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் அந்த கலிபரேட்டட் ட்ரேப் தான் வந்து ஸ்டாண்டர்டா சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் வந்து யூட்ரைன் மசாஜ் சொல்லியிருக்காங்க. ஃபார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின். ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா மசாஜுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேஸ் லைனா எல்லா சென்டர்ஸ்லயுமே யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின். ருட்டீனாவே வந்து ஆக்சிடோசின் வந்து நம்ம ஆஃப்டர் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க அவங்களுக்கு பிளட் லாஸ் இருந்துச்சு, அவங்க பேஷண்ட் கோயிங் ஃபார் த ஹெமரேஜ் அப்படின்ற வந்து அகைன் வந்து இந்த ஆக்சிடோசினை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆக்சிடோசின் 10 இன்டர்நேஷனல் யூனிட்ஸை வந்து IMR IVல வந்து கொடுப்பாங்க. இதை நாம வச்சுக்கோங்க. யூவை பார்த்துட்டோம், மோட்டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் எம் பார்த்துட்டோம். எம் வந்து மசாஜ், O ஃபார் ஆக்சிடோசின், T ஃபார் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெனஸ்மிக் ஆசிட்.
இதுவும் வந்து பிளட் லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் தான். இதுவும் 1 கிராம் ஐவிஆர் ஐஎம்எல் வந்து டெனசமிக் ஆசிட் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ராவினஸ் ஃப்ளூயிட் வந்து கிறிஸ்டலைட்ஸ் ஆர்எல்ஆர் என்எஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஷாக்குக்கு போறதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். பிளட் ஆல்ரெடி பேஷண்ட் பிளட் லாஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் லாஸ் இருக்கிறப்ப வந்து பிளட் வால்யூம் குறையும். ஸோ அதனால இன்ட்ராவினஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம வந்து ரஷ் அப் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து அந்த பிளட் வால்யூம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வி பார் வந்து பாத்தீங்கன்னா வெஜினல் எக்ஸாம். இந்த வெஜைனல் எக்ஸாம்ல வந்து ஏதாவது பெரினியல் டேர் இருக்கா, ஏதாவது ட்ராமா இருக்குன்றத வந்து அதை செக் பண்ணணும். வி முடிஞ்சாச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன். லாஸ்ட் எஸ்கலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஎஸ் சென்டருக்கு வந்து எஸ்கலேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த மோட்டிவ் பண்டல். ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் பிளட் லாஸ், எம் ஃபார் யூட்ரைன் மசாஜ், ஓ ஃபார் ஆக்சிடோசின், டி ஃபார் டெனசமிக் ஆசிட், ஐ ஃபார் இன்ட்ராவினஸ் ஃப்ளூயிட், வி ஃபார் வெஜைனல் எக்ஸாம், ஃபார் எஸ்கலேஷன் டு டெரிஷரி கேர், அதாவது ஐஎஸ் சென்டருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இதுதான் வந்து மோட்டிவ் பண்டல். இதுதான் வந்து போஸ்ட் பார்ட்டம்ல வந்து பிபிஹெச் ப்ரிவென்ட் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்து WHO இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிளியரா நாம வச்சுங்க. இந்த பண்டல் வந்து வரதுக்கு எக்ஸாம்ல வந்து ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து WHO கொடுத்திருந்த அப்டேட்டட் கைட்லைன்ஸ் ஃபார் பிபிஹெச் ப்ரிவென்ஷன் அண்ட் டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது தவிர்த்து ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஆக்சிடோசினை வந்து கோல்டு செயின்ல தான் வந்து யூஸ் பண்ணி தான் ஆக்சிடோசின், அதாவது ரீஃப்ரிஜரேட் 2 to 8 டிகிரி செல்சியஸ்ல தான் வந்து ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். இன்கேஸ் இப்போ ஒரு சில பிஹெச்சில வந்து பிஹெச்சி ஆர் நம்ம ஹெல்த் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஃப்ரிஜரேட்டர் இருக்காது. ஸோ அந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பிடோசின் அதை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிடோசின் வந்து நம்ம கார்பிடோசினை வந்து யூஸ் பண்ணலாம்ன்றத வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற நம்ம கோல்டு செயினை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதாவது ரீஃப்ரிஜரேட்டர்ல ஆக்சிடோசினை வச்சு இன்ஜெக்ஷன் அந்த கோல்டு செயின் அவங்க மெயின்டைன் பண்ணாம இருந்தாங்கன்னா, ஸோ அந்த கண்டிஷன்ல வந்து கார்பிடோசினை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்கா பிபிஹெச் உடைய ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட்டா வந்து மசாஜ் அண்ட் ஆக்சிடோசினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ.